நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு, இது ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல், இது ரெண்டுக்கும் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து 2011, 10 அந்த மாதிரி டைமில் நம்ம சொல்லலாம், இந்த டைமில் இவ்வளோ நாட்களில் இவ்வளோ நேரத்தில் நடக்கும், நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறதுனால நம்ம ஏற்கனவே இந்த போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் அனௌன்ஸ் பண்ணிட்டனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட ப்ராசஸ்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிடுவாங்க. அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய இயற்கை கால சூழ்நிலையும் நம்ம வந்து சரியாக சொல்ல முடியாது. எப்போ என்ன வரும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், ஸோ அதையும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதனால் எழுத்து தேர்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்து என்றைக்குமே இருக்காதீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எழுத்து தேர்வை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இன்றைக்கி அப்படின்னா, இன்னிலேருந்து 10 நாளில் கூட உங்களுக்கு எக்ஸாம் வரலாம், ரிட்டன் எக்ஸாம் வரலாம். அந்த ரிட்டன் எக்ஸாம் முடித்து ஒரு 3 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதமான ஆன்சர்ஸும் தெரிஞ்சிடும். ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துடும். அந்த ஒரு வாரத்தில் இருந்து நமக்கு அடுத்த ஒரு வாரத்தில் கூட ஃபிசிக்கல் நடக்கலாம். ஸோ எதுக்குமே நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் நம்மளுக்கு வந்து இன்னொரு இதில் ஒரு 45 நாள் இருக்கும், அதில் ஒரு 45 நாள் இருக்கும் அப்படிங்கிற கணக்கெலாம் மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலுக்கு தயாராகிறதா இருந்தாலும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலுக்கு தயாராகிறதா இருந்தாலும் சரி, இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் தயாராகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு 45 நாள் டைம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபிசிக்கலுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க, 1 மாதம் டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மனக்கணக்கெலாம் போடாதீங்க. ஏன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் போர்டு வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இப்போ திடீர்னு வந்து போர்டால் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியலன்னு வைங்களேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், இதை அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இல்லை எல்லா போட்டியாளர்களுக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இது செலெக்ஷனை முடிச்சுட்டு யார் செலக்ட் ஆகிறாங்களோ இல்லையோ அது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதை அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுல தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதில் ஏதாவது இடர்பாடுகள் எதுவும், தொந்தரவுகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அவங்களும் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் முடிந்த வரையில் வந்து இதற்கான டைம் பீரியடை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, இல்லைனா நம்ம கேஸ் போடலாம், அந்த மாதிரியான ஒரு தவறான எண்ணத்தில் இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து போர்டோட கையில் இருக்குது. ஒரு செலெக்ஷன் எப்போ நடத்தும், எவ்வளோ நாள் டைமில் எக்ஸாம் வைக்கணும், அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எப்போ வைக்கணும் அப்படிங்கிறதோட விருப்பம் முழுக்க போர்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு தயாராக இருங்க, ஃபிசிக்கலுக்கு தயாராக இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.